வணக்கம் நண்பர்களே. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. அடுத்த சில நிமிடங்களில் நான் உங்களுடன் பேசப் போவதில்லை. அதற்கும் மேல் நான் உங்களை ஒரு அதிசயமான அனுபவத்துக்குள் அழைத்துச் செல்ல இருக்கிறேன். இந்த அனுபவம் முடியும் நேரத்தில் இந்த பிரபஞ்சத்துக்கே உங்களின் ஆசையை நிறைவேற்றுவதை தவிர வேறு எந்த வழியும் இல்லாத நிலைக்கு நீங்கள் வரப்போகிறீர்கள். இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் பார்த்துவிட்டீர்கள் என்றால் உங்களின் ஆசையை நிறைவேறுவதை தடுத்து நிறுத்தி வருவது யார் என்று, என்ன காரணம் என்று மிகவும் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். மேலும் அந்த காரணத்தை எப்படி மாற்றி உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதையும் உணர்வீர்கள். இந்த வீடியோ முடிந்தவுடன் உங்கள் உள்ளத்தில் ஒரு தனித்துவமான மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீர்கள். நீங்கள் இன்று வரை விஷயங்களை பார்த்த விதம், எதிர்பார்த்த விதம் அனைத்தும் மாறப்போகிறது. அதனால் எனது மனமார்ந்த வேண்டுகோள், அடுத்த சில நிமிடங்களுக்கு அனைத்து கவனச் சிதறல்களையும் விட்டு வையுங்கள். உங்கள் முழு கவனத்தையும் இச்சமயத்திற்கு வழங்குங்கள். ஏனெனில் இப்போது நீங்கள் கேட்கப் போகும் விஷயங்கள் வெறும் ஒரு கற்றல் அல்ல. இது உங்கள் வாழ்க்கையிலேயே நீண்ட நாட்களாக பதட்டம் கொடுத்து கொண்டிருந்த ஒரு கேள்விக்கான தீர்வாகும். இது ஒரு மாற்றத்தின் தொடக்கம். இன்றைய நாளுக்கு பிறகு இந்த உண்மைகளை உங்கள் உள்ளத்தில் எடுத்து செல்லுங்கள். உங்கள் எதிர்காலம், நாளை உங்கள் விருப்பப்படி அமைய இது ஒரு பெரிய அடி எடுத்து வைக்கும். நாளை நீங்கள் பார்க்க போகும் வாழ்க்கையில் உங்கள் சுற்றத்தில் இருக்கும் ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு நபரும் நீங்கள் தேர்வு செய்தவையாக இருக்கும். அந்த எதிர்காலத்தை உருவாக்க நாம் இப்போது இந்த பயணத்தை தொடங்கலாம். உங்கள் ஆசையை பிரபஞ்சம் எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் நிறைவேற்றும் என்கிறது இந்த உண்மை. பிரபஞ்சத்தில் எதுவும் குறைவில்லை. நமக்கு வேண்டியவற்றிற்கான சரியான முறையை அறிவதே ஆகும். நீங்கள் உங்கள் மெய்ப்பொருள் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி அதிக கவலைப்படாமல் விட்டுவிட்டால் அது எந்த தடையும் தாண்டி உங்கள் வாழ்வில் நுழைகிறது. இந்த மாயை பின்னால் ஒரு மறைமுக செயல்முறை இருக்கிறது. இதற்குள் மிக குறைவானவர்கள்தான் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். சிலருக்கு இதுவும் தெரியாது. ஆனால் நீங்கள் இந்த முறைமையை அறிந்து நடைமுறைப்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாக விரும்பும் அனைத்தும் உங்கள் பக்கம் ஈர்க்கப்படுவதை காண்பீர்கள். இன்று தொலைவாக தெரியும் அவைகள் எளிதாகவும் எந்த முயற்சியுமின்றி உங்கள் பக்கத்துக்கு ஓடுவதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அதனால் கவனமாக கேளுங்கள். இந்நேரம்தான் அந்த மறைமுக தொழில்நுட்பம் வேலை செய்யத் தொடங்கும் நிமிடம். இதற்கு பிறகு பிரபஞ்சம் உங்களை தாக்கவும் நீங்கள் எதிர்பார்த்ததை அதிகம் விளக்கப் போவதோ கிடையாது. இப்போது நான் சொல்வதை கவனமாக பின்பற்றுங்கள். 5 வினாடிகள் மட்டும் எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் எப்போதாவது நீங்கள் மிகவும் தீவிரமாக பசியுடன் ஏதாவது ஒன்றை விரும்பியதுண்டா என்று நினைத்து பாருங்கள். ஆனால் அது உங்கள் அருகில் வரவில்லை. பிறகு நீங்கள் அதற்கான பிடிப்பை விடுவித்து விட்டீர்கள். அப்போது அதே விஷயம் தானாகவே உங்கள் வாழ்வில் வந்துவிட்டது. இது சம்பவம் அல்ல. இது யாதெனில் பிரபஞ்சத்தின் ஒரு கடுமையான ஆழமான விதி. நீங்கள் உங்கள் ஆசையின் முடிவை மனதில் பிடித்து வைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் அது நிறைவேற முடியாது. ஏனெனில் நீங்கள் அதில் படும் பதட்டத்தாலும் கூர்மையான கவனத்தாலும் பிரபஞ்சத்திற்கு நீங்கள் சொல்வீர்கள், இது இன்னும் கிடைக்கவில்லை என்று. உங்கள் மனம் உங்கள் வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது. ஆனால் மெய்ப்பொருள் மேலாண்மையை நீங்கள் விட்டுவிட்டால் அதுவே உங்கள் பக்கம் வரத் தொடங்கும். இதற்கு நீங்கள் தோல்வியடைந்ததல்ல, நீங்கள் விடுவித்ததின் அடையாளம் மட்டுமே இது. நீங்கள் உங்கள் விருப்பத்தை பற்றி பிடிப்பை விட்டுவிட்டால் அதே நொடியில் நீங்கள் ஒரு புதிய நிலைக்கு மாறுவீர்கள். அந்த நிலைமையில் உங்கள் விருப்பம், உங்கள் ஆசை ஏற்கனவே உங்களிடம் இருக்கிறது என்று உணர்கிறீர்கள். அப்போது எல்லாம் தானாகச் சரியாக ஒழுங்காகிவிடும். இது பிரபஞ்சத்தின் ஒரு மறைமுக கனெக்ஷன், ஒரு செயல்முறை. இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் விருப்பம் நிறைவேறியுள்ளது என்ற உணர்வை மனதில் உறுதியான எண்ணமாக கொண்டிருக்க வேண்டும். அந்த எண்ணம் உங்கள் மனதில் தழுவிக்கொள்ள வேண்டும். உங்கள் பார்வை மாறியவுடன் உங்கள் சுற்றமும் மாறும். நீங்கள் உங்கள் விருப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம். உங்களின் விருப்பம் ஏற்கனவே உங்கள் பக்கம் இருக்கிறதென கருதி அதை உங்கள் உடன்பாட்டாக கொண்டிருங்கள். இந்த உணர்வு ஒரு முயற்சி அல்ல, ஒரு பக்தி, ஒரு நம்பிக்கை. நீங்கள் விரும்புவதை பிடித்து பின்தொடரவில்லை, அதற்கான சின்னங்களை தேடவில்லை, எப்போது அது வரும் என்று எண்ணவில்லை என்றால் அதுவே முன்னேறத் தொடங்கும் நிமிடமாகும். நீங்கள் உண்மையில் கவலைப்படாதவைகள் எளிதாகவும் சுவாசமாயினும் உங்கள் வாழ்க்கையில் வரும். ஏனெனில் நீங்கள் அவற்றை தடுத்து நிறுத்தவில்லை, அவற்றுடன் தொடர்பில் இல்லை, அவற்றை கவனமாக மேனேஜ் செய்ய முயற்சிக்கவில்லை அல்லது காத்திருக்கவில்லை என்பதே காரணம். ஆனால் பல நேரங்களில் நீங்கள் நான் பராமரிக்கவில்லை என்று சொல்வீர்கள். ஆனால் உள்நிழலில் இன்னும் பரிசோதிக்கிறீர்கள், காத்திருக்கிறீர்கள், எதிர்பார்க்கிறீர்கள்.
இங்கே முக்கியம் உண்மை ஒன்று, நீங்கள் சொல்வது பிரபஞ்சம் கேட்டுக்கொள்வதில்லை. பிரபஞ்சம் நீங்கள் உணர்ந்ததை பிரதிபலிக்கிறது. எனவே உண்மையில் வேண்டியது என்ன என்றால், உங்களை சுதந்திரப்படுத்தி அது வேண்டியபடி இயங்க விடுவதுதான். முதல் படி, உங்கள் விருப்பம், உங்கள் மனப்பிடிப்பை தொடர்ந்து பிடிப்பதை நிறுத்துங்கள். நீங்கள் அதை உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் உங்களுக்குள் அந்த ஆசையை நீங்கள் ஒவ்வொரு நொடியும் தேடிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன், அந்த விருப்பம் ஏற்கனவே நிறைவேறிவிட்டது என்றால் நீங்கள் எப்படி உணர்வீர்கள்? பதட்டமாக இருப்பீர்களா? சந்தேகம் கொண்டிருப்பீர்களா? தொடர்ந்து ஆய்வு செய்வீர்களா? இல்லை, முழுமையாக அமைதியாகவும் நம்பிக்கையுடன் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். இந்த நிலையில்தான் அந்த சக்தி உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறது. நீங்கள் முடிவுகளை தேடுவதை நிறுத்தும்போது, காத்திருப்பதை நிறுத்தும்போது, எந்த குறிப்பையும் தேடுவதை நிறுத்தும்போது, நீங்கள் ஏற்கனவே அதற்கு காலடி வைத்துள்ள நிலையில் நின்றிருக்கிறீர்கள். அந்த நிலைமையே உங்கள் விருப்பத்தை எளிதில் உங்கள் வாழ்க்கைக்குள் கவர்கிறது. இரண்டாம் படி, அந்த நிலையை சந்தேகமில்லாமல் உங்கள் மனதில் கொண்டு வருங்கள். உங்கள் விருப்பம் நிறைவேறி உங்களிடம் இருக்கிறது என்று மனதில் உறுதியாய்க் கொள்ளுங்கள். பலர் இங்கு தவறுவார்கள். மீண்டும் சந்தேகம் கொள்ள ஆரம்பிப்பார்கள், மீண்டும் ஆய்வில் இறங்குவார்கள், மீண்டும் எதிர்பார்ப்புகளை வளர்க்க ஆரம்பிப்பார்கள். இதனால் மீண்டும் தங்கள் பழைய மனநிலைக்கு திரும்பி விடுவார்கள். உங்கள் மனதில் எப்போது அது வரும் என்ற கேள்வி கூட இருக்கக்கூடாது. இந்த படியில் நீங்கள் முழுமையாக நம்பிக்கை வைத்து அந்த சந்தேகங்களை கடந்து போக வேண்டும். நீங்கள் உங்கள் விருப்பத்தை பற்றி பிடிக்காமல் காத்திருக்காமலே இருந்தால் பிரபஞ்சம், யூனிவர்ஸ் அவசியமாக அதனை நிறைவேற்றத் தவறாது. மூன்றாம் படி, இந்த நிலையை நிலையானதாக மாற்றவும். உங்கள் விருப்பம் நிறைவேறும் வரை அதை யாரிடமும் சொல்லாமல் உள்மனதிலும் அமைதியோடு இருக்கவும். உங்கள் ஆசைகள், உங்கள் விருப்பங்கள் பற்றி அதிகம் பேசுவதை, பரவாயில்லை என நினைப்பதை தவிர்க்கவும். இது உங்கள் விருப்பம் நிறைவேறுவதற்கு ஒரு சக்தி. அறிவியல் மற்றும் தத்துவங்களில் பேசப்படும் பெர்செப்ஷன், பார்வை, ரியாலிட்டி, உண்மை ஆகியவற்றுக்கு இடையில் எப்போதும் ஒரு இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளியை கவனித்து அதற்கு தழுவிக்கொள்வது உங்கள் கடமை. உங்கள் மனதை அமைதியாக வைக்கவும், அதிகம் சிந்திக்காமல் உளவியல் மன அழுத்தத்திலிருந்து விடுபடவும். இவ்வாறு நீங்கள் வாழும்போது உங்கள் விருப்பம் இயல்பாகவே உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். நண்பர்களே, இவ்வாறு உங்கள் மனதில் இருக்கும் விருப்பங்களை பின்பற்றாமல் அவற்றை பற்றி பராமரிக்காமல் இருக்கிறீர்கள் என்றால்தான் உங்கள் வாழ்க்கையில் அதுவே மிகச் சிறந்த முறையில் நிறைவேறும். உங்கள் மனதில் உள்ள வேண்டுகோள்களை பிடித்து கொள்ளாமல் அவைகளை விடுவித்துவிட்டு நம்பிக்கையோடும் அமைதியோடும் வாழ்ந்தால்தான் வாழ்க்கை மாறும். உலகம் உங்களுடன் கூடவே இருக்கிறது. நீங்கள் மனதில் வைத்திருக்கும் எண்ணங்களை உண்மையாக உணர்ந்தால் அந்த எண்ணங்கள் எளிதில் நிகழும். அதற்காக அதிக அச்சமோ சிந்தனையோ தேவையில்லை. உங்கள் உள்ளார்ந்த உணர்வுகளை நம்புங்கள். அதன் வழியே வாழ்க்கை உங்கள் விருப்பங்களை இலகுவாக கொடுக்கும். இதோ இப்போது நீங்கள் இதை வாசித்ததும் உங்கள் வாழ்க்கையில் புதிய ஓர் வழி தொடங்கியுள்ளது. நம்பிக்கை வைக்கவும், அமைதியாக இருங்கள். உங்கள் விருப்பங்கள் தானாகவே உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். நன்றி. நீங்கள் இதை உணர்ந்ததற்கு, இதை உங்கள் வாழ்வில் நிறைவேற்றியதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இனி உங்கள் வாழ்க்கை உங்களுக்கே விருப்பமான திசையில் முன்னேற வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே லைக் செய்ய மறக்க வேண்டாம். மேலும் இத்தகைய பயனுள்ள வீடியோக்கள் பெற சப்ஸ்கிரைப் செய்து பெல் அழுத்துங்கள். உங்கள் நண்பர்களுடனும் இந்த வீடியோவை பகிர்ந்து அவர்களும் பயனடையச் செய்யுங்கள்.